பாட்டி இங்க வாங்க. ஏன் அழுகுறீங்க? ஏன் பாட்டி இங்கே உட்காந்துருக்கீங்க? வெயில்ல அது இந்த வெயில்ல என்ன பொறுக்க வந்தீங்க? பேப்பர் பொறுக்குறீங்களா? அது ஏன் இங்கே வெயில்ல உட்காந்துருக்கீங்க? வெயில் அடிக்குது. காலையில சாப்பிடல. என்னாச்சு? என்ன சாப்பிடாம இருக்கீங்க? ஒரு மணிக்கு அங்க சாப்பாடு. உங்க பேர் என்ன? காளியம்மா. காளியம்மாவா? எத்தனை வயசாகுது உங்களுக்கு? 70 வயசு. பாருங்க, அழக்கூடாது சரியா? இங்க பாருங்க, நான் என்னடா இந்த பாட்டி வெயில்ல எப்படி உட்காந்துருக்கீங்கன்னு. எங்க இருந்து வரீங்க நீங்க? எந்த ஊரு? அப்படியா? பிள்ளைங்களா உங்களுக்கு? பிள்ளைகள் 2 பிள்ளை இருந்து எல்லாம் ஓடி போயிட்டாங்க. விட்டு எப்படி சாப்பிடுறீங்க? அதுதான் இப்படி பேப்பர் பிடிச்சது சாப்பிடுறேன். யார் சொந்தக்காரங்களா இல்லையா உங்களுக்கு? எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. தனியா இப்படி உட்காந்து அழுகுறீங்களா? ஆமா. இப்படி உட்காந்து அழுதா சரியாயிருமா? என்ன செய்ய சொல்றது? காலையில இருந்து அந்த 1 மணிக்கு அந்த சோறு கொடுப்பாங்க. வாங்க போவோம். எங்க சோறு தருவாங்க? ஒரு மணி முருகன் கிட்ட கொடுப்போம். முருகன் கோயில்ல தருவாங்களா சாப்பாடு? அவங்க அப்படி கோயில வாங்கி தான் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களா இல்லையா? அந்த சோறு கொடுப்பாங்க. அந்த ஒரு நேரம் வாங்கி தான் மதியம் நைட்டு வச்சுக்குவீங்களா? ரசத்தை ஊற்றி சாப்பிட்டுருவேன். இப்ப அப்புறம் நைட்டுக்கு வந்து சோத்து வச்சு அந்த சாம்பார் வச்சு சாப்பிடுவோம். அது எப்படி 10 பாட்டி வச்சு சாப்பிட்டு இருக்குங்க. இப்படி பொருட்கள் எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? வாரத்துக்கு 700 ரூபாய் ஒன்றும் இல்லாம தான் இருக்குது. சேலெல்லாம் வேற கிழிஞ்சிருக்கு. புடவை கொடுத்தாங்க. அவங்க புடவை கொடுத்து இது ஓசி புடவையா? 2 புடவை இருக்குது. அவ்வளவுதான் வச்சிருக்கீங்களா? பாட்டி, கஷ்டங்கிறது எல்லாருக்குமே எல்லா நேரத்துலயுமே வரும். நீங்க எத்தனை வயசு ஆச்சு? 70 வயசுக்கு மேல ஆகுதுல. 70 வயசு வரைக்கும் என்ன கஷ்டம் தானே படுறீங்க? கஷ்டம். நீங்க இல்ல, ஒரு நேரம் சந்தோஷமா இருந்திருப்பீங்க, ஒரு நேரம் கஷ்டமாயிருக்கும். அப்படிதான் வாழ்க்கை. ஒரு சந்தோஷமா இருந்தா கஷ்டமும் இருக்கும், கஷ்டம் இருந்தா சந்தோஷமும் வரும். ஆனா நம்ம இப்படி உட்காந்துட்டோம்னா கஷ்டம் நம்மள அமைக்கிறோம். அதுலயும் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போய் பாட்டில் பொறுக்கி இதை பொறுக்கி உங்க வேலையை நீங்க பார்த்து சாப்பிடுறீங்கல்ல. கை கால் கடவுள் அந்த உங்களுக்கு உழைப்பு கொடுத்துருக்காருல்ல, அதுக்காக நன்றி சொல்லிடுறேன். முடியாத பட்சத்துக்கு என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களை ஒரு ஆசிரமத்திலயோ நல்ல இடமா பார்த்து நான் உங்களை சேர்த்து விடுறேன். முன்னேரம் சாப்பாடு தருவாங்க. நீங்க இப்படி கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. எல்லாரும் விட்டு போயிட்டு சாப்பிடுறது நிலம் பட்னியா கிடைக்கும். இருந்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி கவலையே வந்துட்டு உங்களுக்கு என்ன செலவுக்கோ உங்களுக்கு மாசம் மாசம் சேலை வாங்கி தரேன். இந்த செலவுக்கு எல்லாமே நான் பண்றேன். சரியா? அதனால கவலைப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். கவலை உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பையன் சொல்றானே யோசிக்கலாம். எதுவுமே யோசிக்காதீங்க. எனக்கு இப்ப நான் பாட்டு போனா போயிருக்கலாம். உங்களை கடவுள் என் கண்ணில் எல்லார் மூலியமா காமிச்சது கூட, உங்களை என் கடவுள் என் கண்ணில் காமிச்சது கூட ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். சரி, இந்த அம்மா கஷ்டப்படுறாங்க, போய் பாரு. நீங்க அழுது எனக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. வந்தாதான் போனை வாங்கினாலும் என் நம்பருக்கு ஒரு போன். சரியா? நான் உங்களுக்கு இதுல பணம் இருக்கு. சரியா? இங்க பாருங்க, இந்த பணம் உங்களுக்கு தான். எடுக்கிறீங்களா? சரி, கலர் குடிக்கிறேன். நீங்க போய் நேரா போய் உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு இனிமே இதே மாதிரி மாசம் மாசம் உங்களுக்கு நீ சாப்பிடுறதுக்கு நான் உதவி பண்ணுறேன். இருக்கிற வரைக்கும் இனிமே சந்தோஷமா இருக்கணும். சரியா? இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கணும்? சந்தோஷமா. புது புடவை ஒண்ணு இருக்கு. சரியா? நான் இந்த மாதிரி ரோட்ல யாரையாவது பார்த்தேன்னா எனக்கு தோணுச்சுன்னா கொடுக்கேன். உங்களுக்கு உங்களை பார்த்து கொடுக்கணும்னு தோணும், அதனால தரேன், வச்சுக்கோங்க. சரியா? நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க எப்படி இருக்கணும். என்ன சிரிச்சு நீ சிரிச்சாதான் எனக்கு சந்தோஷம். எங்க சிரிங்க ஒரு தடவை. எனக்கு அழுகு நீங்க இந்த சிரிப்போட போனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் மனசு. என்னடா பாட்டி அழுகு. இனிமே நான் இருக்கேன். நீங்க எப்ப போற இதை எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கலர் மட்டும் தரேன். வெயில் இப்படி உட்காரக்கூடாது. சரியா? வெயில்ல உட்காந்து இந்தாங்க கலர் குடிங்க. முதல்ல ஜூஸ் தான் இங்க இருந்துச்சு, வேற எதுவும் இல்லை. ஃப்ரெஷ் ஜூஸ் தான் வாங்கலான்னு போனா இங்க வேற ஜூஸ் இல்லை. வேற